திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய அளவாய் சொக்குநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், 63 நாயன்மார்கள் இவர்களுடைய குருவர்களாலும் மார்கழி முதல் நாளான இன்று திருவம்பாவை முதல் பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திரு அண்ணாமலையில் அருளி செய்த பதிகங்கள் 2. ஒன்று திருவம்பாவை, இன்னொன்று திரு அம்மானை. இந்த 2 பாடல்களுமே மகளிர் விளையாட்டாக பெருமானுடைய பெருமைகளை பாடுவதாக அமைத்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. அவர் திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது மார்கழி மாதமாக இருக்கின்றது. மார்கழி மாதம் கன்னிப்பெண்கள் ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பி பொய்கையிலே சென்று நீராடி திருக்கோயிலுக்கு சென்று இறைவனுடைய புகழை பாடுமாறு அமைத்திருக்கின்றார். இந்த திருவம்பாவை பதிகம் கன்னிப்பெண்கள் ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பும் விதமாக முதல் 10 பாடல்கள் அமைந்துள்ளன. அதன் பிறகு பொய்கையிலே சென்று நீராடுவதாக அமைத்துள்ளார். அதன் பிறகு பெருமானுடைய திருமுன்பு சன்னதிக்கு சென்று பெருமானுக்கு விண்ணப்பம் வைப்பதாக அமைத்திருக்கின்றார் மணிவாசக பெருந்தகை. இது பார்த்தீங்கன்னா திரோதான சுத்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திரோதான சுத்தி அப்படின்னா மறைப்பாற்றல். மறைப்பாற்றல்னா உலக போகத்திலேயே நம்மளை இருக்க வைக்கிறது. இந்த மறைப்பாற்றல் இந்த ஆன்மா பக்குவப்படும் போது அருளாற்றலாக மாறி இறைவனை காட்டும். அது வரைக்கும் மறைப்பாற்றலாக இருக்கும். திருவம்பாவை பாடல்லாம் அதான், சக்தியை வியந்தது. மறைப்பாற்றல்னா நமக்கு உலகபோகத்தை காட்டக்கூடியது. மறைப்பம்மை அருளம்மைன்னு நம்ம சித்தாந்தத்தில் பார்க்குறோம். சக்தி தான் நம்மளை சிவத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால தான் இந்த பாடல்கள் 20 பாடல்களுக்கும் சக்தியை வியந்தது அப்படின்னு கொடுத்துருப்பார். இந்த பெண்கள்லாம் ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பி பொய்கையிலே நீராடி இறைவன் முன்பு சென்று பொது விண்ணப்பமாக நல்ல மழை பொழிய வேண்டும், என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் அப்படின்னு பொது விண்ணப்பமாகவும் சிறப்பு விண்ணப்பமாக தனக்கு ஈசன் அடியார்களே கணவனாக வர வேண்டும் என்று சிறப்பு விண்ணப்பமாகவும் வைக்கின்றார்கள். என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோ சேரற்க, உங்கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோர் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள், என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோர் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குள் பகல் என்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியல், எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய்கிறார். நாங்கள் வைக்கிறதெல்லாம் ஒரே விண்ணப்பந்தான், உன்னோட அடியார்கள் எங்களுக்கு கணவனாக வரணும். பிறந்த வீட்டில் எப்படி நாங்கள் ஈசனுக்கு தொண்டு செய்து அடியாராக இருக்கின்றோமோ இதே போல் நாங்கள் புகுந்த வீட்டிலையும் அவங்க கணவனார் அடியாராக இருந்தால் அந்த தொண்டுக்கு இடையூறு வராது. அதுக்காக இந்த விண்ணப்பத்தை இந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் மணிவாசக பெருந்தகை பார்த்து அவர்களுக்காக இந்த பதிகம் பாடியிருக்கார்.
முதல் பாடலே வந்து ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை அப்படிங்கிறார். இந்த ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை அப்படின்னா திருவண்ணாமலையில் நடந்த ஒரு நிகழ்வு. பிரம்மாவும் விஷ்ணுவும், அதான் மணிவாசகர் பாடலில் சொல்கிறார், பிரமன் அரியென்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதைப்பொடுங்க அரணார் அழலுருவாய் அங்கே அளவிருந்த பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. ரெண்டு பேரும் பேதமைனா அறியாமை, அறியாமைனா ஆணவம், ஆணவத்தின் காரணமாக இருவரும் யாம் பரமம் யாம் பரமம் நாங்களாம். அப்போ வந்து பெருமான் வந்து அவர்கள் முன்னாடி ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாக தோன்றி, இருவரில் யார் என்னுடைய அடியையோ முடியையோ காண்கின்றவர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள்னு சொல்கிறார். அப்போ அவங்க பிரம்மா வந்து அன்னப்பட்சியாக வடிவமெடுத்து மேலுலகம், மேலே 7 உலகம், கீழே 7 உலகம், மேலுலகம் முழுவதும் பறந்து போகிறார். மகாவிஷ்ணு வந்து பன்றியாக அவதாரம் எடுத்து கீழே பாதாள உலகம் 7ம் போய் பார்க்குறார். இருவராலும் காண முடியல. அப்போ மகாவிஷ்ணு வந்து உண்மையை ஒத்துக்கிறார். பிரம்மா வந்து தாளம்பூவை சாட்சியாக கொண்டு வந்து பெருமானுடைய திருமுடியை கண்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு சாபம் கொடுத்துட்டாரு. சாமி வந்து பூஜைக்கு பயன்படாதுன்னு. இந்த ஒரே ஒரு காலம் சிவராத்திரி அன்று, வருடத்துக்கு ஒரு நாள் சிவராத்திரி அன்று இந்த லிங்கோற்பவ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் காலத்தில் மட்டும் தாளம்பூ சாத்துவாங்க. தாளம்பூ வந்து பெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவ விமோசனம் கேட்கும்போது பெருமான் என்ன செய்கிறாருன்னா அந்த 3ஆம் காலத்தில் மட்டும் தாளம்பூவை சாத்தும்படியாக அதுக்கு சாப விமோசனம் கொடுக்குறார். இந்த லிங்க உற்பவ காலம்தான் நம்ம சதாசிவ திருமேனியாக நம்ம திருக்கோயில்களில் வைத்து வழிபடக்கூடிய திருமேனி. அதுதான் நம்ம கருவறைக்குள்ளே பார்க்குற திருமேனி. இந்த நிகழ்வை ஆரம்பமாக ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். இந்த சோதி வழிபாடு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருக்குது அப்படின்றது நமக்கு இதிலிருந்து தெரியுது. அதனால தான் கற்பனை கடந்த சோதி. அவர் சொல்கிறாரு, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு இதை அடியொற்றி வள்ளலார் சொல்கிறார். சொற்றுணை வேதியன் சோதி வானவன்னு நம்ம நாவுக்கரசர் பெருந்தகை சொல்கிறார். சோதி வழிபாடு பழங்காலம் தொட்டே இருந்திருக்கு. இந்த வகையில் ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம் அப்படின்னா முடிவு. அந்த முடிவும் தொடக்கமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியாக பெருமான் தோன்றிய அந்த நிகழ்வு அண்ணாமலையில் நடந்த நிகழ்வு. அண்ணாமலை வந்து பஞ்சபூத தலங்களில் நெருப்புக்குரிய தலம். இந்த நிகழ்வு நடந்து கிருதாயுகம், திரேதாயுகம், தாமரயுகம், கலியுகம்னு ஒவ்வொரு யுகத்துக்கும் மாறி மாறி முதல்ல நெருப்பு மலையாகவும், அப்புறம் மாணிக்க மலையாகவும், அப்புறம் தங்க மலையாகவும், இப்போது நாம் காணக்கூடிய கல்மலையாகவும் ஒவ்வொரு யுகத்துக்கும் மாறி மாறி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மலையாக பெருமான் நமக்கு காட்சி கொடுக்குறார். நம்ம போய் கருவறைக்குள்ள சாமியை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் நேராக போனது மலையை பார்த்து விழுந்து எழுந்து வணங்கி கிரிவலம் வரணும். மலைவளம் அதுதான் முக்கியம். ஏன்னா மலை தான் சாமி. திருவண்ணாமலை அண்ணாமலை அண்ணான்னு நெருங்க முடியாத அப்படின்னு சொல்லலாம். அண்ணான்னா பெரியவர்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்கு மூத்தவர் அண்ணா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது போல். அதனால் மலையே நமக்கு சிலை. அதெல்லாம் மலையை தான் நம்ம வணங்கணும். அதான் நம்ம மணிவாசகர் முதல்ல ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். இந்த பாடல்கள் எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னா, வெளியில் வந்து சில பெண்கள், கன்னி பெண்கள் கூட்டமாக இருக்காங்க. உள்ள ஒரு பெண் உறங்கிக்கிட்டு இருக்கா. அந்த உள்ள உறங்கக்கூடிய பெண்ணை வந்து வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாடி எழுப்புறாங்க. அவங்கள எழுப்பிக்கிட்டு போய் குளத்தில் நீராடி திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். அதற்காக இப்போ சொல்கிறாங்க வெளியில் இருக்க பெண்கள்லாம்.
ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும். அந்த பெருமானுடைய பெருமைகளை நாங்கள்லாம் பாடிக்கொண்டு வெளியில் இருக்கின்றோமே, இந்த பெருமைகளை கேட்டும் வாழ்த்தடங்கண் அப்படின்னா அந்த வாழ் போன்ற கூரிய கண்களை உடைய பெண்ணே மாதே அப்படின்னா வளருதியோ அப்படின்னா உறக்கம். முந்தையெல்லாம் தொட்டியில் போட்டு கண் வளராயின்னு தாலாட்டு பாடுவாங்க. அதான் வளருதியோன்னா அந்த துயில் தூக்கம் தான் சொல்கிறாங்க. வளருதியோ வன்செவியோ நின் செவிதான். வன்செவினா உன்னோட செவி, கேளாத செவியா உன்னோட செவி. பெருமானுடைய பெருமைகளை வெளியிலேருந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கமே, நீ இதை கேட்டும் உறங்கி கொண்டிருக்கின்றாயே, உன்னுடைய செவி வன்செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து. அந்த பெருமானுடைய பெருமைகளை வீதி வழியே நாங்கள் பேசிக்கொண்டு புகழ்ந்து பாடிக்கொண்டு வருகின்றோமே, அந்த வாழ்த்தொழியை நீ கேட்டும் விம்மி விம்மி மெய்மறந்து புரண்டு புரண்டு மெய்மறந்து தூங்குறான். போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். போதுன்னா மலர், அமளின்னா மஞ்சம் மெத்த. அந்த மலர் போன்ற படுக்கையிலே படுத்து திரும்பி திரும்பி படுத்து கொண்டு உறங்கி கொண்டு இருக்கின்றாயே, அதான் போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், ஒன்றுமே முடியாதவளை போல படுத்திருக்கின்றாயே, எதுவுமே செய்ய மாட்டாதவளாக. அதான் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். என்னுடைய தோழி இப்படியாக இருப்பது, பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கின்றோமே வெளியில், அதை கேட்டும் நீ இப்படி உறங்கி கொண்டு ஏதுமே செய்ய முடியாதவளாக ஆக முடியாதவளாக இருக்கின்றாயே, இது எங்களோட தோழியோட லட்சணமா அப்படின்னு கேட்குறாங்க. பரிசேலோர் எம் பாவாய். பாவாய்னா பெண்ணே, சித்திர பதுமை போன்ற பெண்ணே அப்படின்னு இந்த 20 பாடல்களை எம்பாவாய்ன்னு அந்த முடிக்கிறார். தொடர்ந்து நாம் மார்கழி மாதம் 30 நாளும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு பொருளும் பாடலுமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார்வர் மக்கள் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இப்பொழுது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண். மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி.